நம்ம உடம்புல தசைகள் மூட்டுகள் நரம்புகள்லாம் சரியா இயங்குதுன்னா நம்ம பாஸ்டர்ஸ்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதுல என்ன கேட்டா நம்பர் 1 பாஸ்டர் வந்து ஸ்குவாட். இந்த ஸ்குவாட் பாருங்க. சோ இந்த வெயிட்ஸ் வந்து இங்க வச்சு பண்ணுவாங்க, இல்ல வெயிட்ஸ் கீழே இப்படி வச்சு பண்ணுவாங்க, இல்ல ஃப்ரீ ஹேண்டட் ஸ்குவாட் பண்ணுவாங்க, இல்ல ஆர்ம்ஸை ரைஸ் பண்ணிட்டு பண்ணுவாங்க. ஆனா நம்ம பாடியோட அந்த அப்பர் பாடி இங்க இடுப்புல ஆரம்பிச்சு தலை வரைக்கும் இந்த டார்சோவோட அலைன்மெண்ட் இப்படிதான் இருக்கும். இதை தாண்டி இப்படி போயிடக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரைட்டா வர வாய்ப்பே கிடையாது. அது ஈவன் தி பெஸ்ட் தி வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனால கூட இந்த பாடி ஸ்ட்ரைட்டா வச்சு ஸ்குவாட் பண்றது எளிதில் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு தான் நம்ம அப்பர் பாடியை ஃபார்வர்டா லீன் பண்ணணும். இதை தாண்டி போகக்கூடாது, ஸ்ட்ரைட்டா வரக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அப்பர் பாடியை கம்ப்ளீட்டா ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ஸ்குவாட் பண்ண முடியாது. இங்க பிரச்சனை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா எக்ஸசிவா ஃபார்வர்டா லீன் பண்றது ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம கரெக்டான தசைகள் வந்து வேலை செய்யாது. அப்போ நம்ம ஃப்ரண்ட் தை மசில்ஸ் வேலை செய்யாம அதிக லோடு வந்து ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் போகும். ஃப்ரண்ட் தை மசில் வீக்னஸ் நம்ம உடம்புல வந்துருச்சுன்னு தெரியாமையே வேற மசில் குரூப்ஸ் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு ஸ்குவாட் பண்றதுக்கு போல ஸ்குவாட் இப்படி பண்றதுக்கு போல இப்படி பண்ணுவாங்க இல்லையா? அப்போ இந்த பேக் தை மசில் தான் மேஜர் ரோல் பண்ணுது. அதுவே கிராஜுவல் என்ன ஆகும்னா போக 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 இந்த பேக் தை மசில் வீக் ஆயிடும். அப்போ அவங்க குனிஞ்சு நிமிடுறப்போ இந்த காஃப் மசில்ஸை இப்படி யூஸ் பண்ணி இப்படி எந்திப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பேட்டர்ன் வர ஆரம்பிச்சாவே அவங்களுக்கு முதுகுல ஹிப்ல நீல எல்லா ஜாயின்ஸ்லுமே பிரச்சனைகள் வர வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்போ ஒருத்தவங்க ஸ்குவாட் பண்ண சொல்றோம், அவங்களுக்கு இந்த அலைன்மெண்ட் பாசிபிள் இல்லை. ஆனா இப்படி ஃபார்வர்ட் லீன் பண்ணி தான் அவங்க பண்றாங்க அப்படின்னாவே அவங்க ஃப்ரண்ட் தை மசில் வந்து வீக்கா இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட் தை மசில்ஸ் வீக் ஆகிறப்போ இந்த மாதிரி பெர்ஃபெக்ட் அலைன்மெண்டோட ஸ்குவாட் பண்ண முடியாதனால ஃபார்வர்டா பெண்டிங் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க இல்லையா? அதே மாதிரி வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபுல்லா உட்காந்துருவாங்க. ஆனா எந்திக்கும் போது கைகளை இந்த மாதிரி பிரஸ் பண்ணி தான் இப்படிதான் எந்திப்பாங்க. இதே பிரச்சனை தான் பெண்களுக்கு. இந்த கோலம் போடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்குவாட் பொசிஷன்ல பெர்ஃபெக்ட்டா கோலம் போட்டு இருப்பாங்க. அப்புறம் போக போக இந்த ஃப்ரண்ட் தை மசில் சரியா யூஸ் பண்ண முடியாம இந்த பொசிஷன் வந்துருவாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி பொசிஷன் கூட ஓகே, அது கூட அவங்களால பண்ண முடியாம கடைசியில இந்த பேக் தை மசில்ஸை நம்பி இந்த பாஸ்டர்ல தான் அவங்க கோலம் போடுற அளவுக்கு லெக்ல வீக்னஸ் வந்துடும். ஒருத்தவங்களுடைய ஸ்குவாட் வந்து இந்த மாதிரி இல்லாம இந்த ஃபார்வர்டா லீன் ஆகிறதுக்கு காரணம் இந்த ஃப்ரண்ட் தை மசில் வீக்னஸ் மட்டும் இல்ல. சில நேரங்கள்ல ஆங்கிள் கூட ஸ்டிஃப்னஸ் இருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்குவாட் பண்ணும்போது இந்த ஆங்கிள் இந்த மூவ்மெண்ட் நடக்கணும். அப்புறம் இந்த போர்ஷன் ஆஃப் த லெக் வந்து இப்படி ஃப்ரண்ட்ல போகணும் இல்லையா? அப்படி போகாத அளவுக்கு இந்த காஃப் மசில் டைட்னஸ் இல்லைன்னா ஆங்கிள் ஸ்டிஃப்னஸ் இருந்துச்சுன்னா வேற வழியே இல்லை. அவங்களுக்கு வந்து இந்த மூவ்மெண்ட் இங்க ஆங்கிள் ரெஸ்ட்ரிக்டடா இருக்குது. அப்படி ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த பாடி ஸ்ட்ரைட்டா பின்னாடி தான் போக பார்க்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபார்வர்டா லீன் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆங்கிள் மூவ்மெண்ட்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கனால ஃபார்வர்டா லீன் பண்றாங்க இல்லையா? அந்த பீப்புள் வந்து ரொம்ப ஃபார்வர்ட் லீன் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொன்னோம்னா அவங்க எடுக்கக்கூடிய மற்றொரு ஸ்ட்ராட்டஜி எப்படி என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்குவாட் பண்ணும்போது குதிகால தூக்குவாங்க. ஹீல்ஸை ரைஸ் பண்ணிட்டு ஸ்குவாட் பண்றது நம்ம நீ ஜாயின்ஸ்க்கு சேஃப் கிடையாது. டோ ரீஜன், இந்த டோ ரீஜன்ல பெயின் வரும். அதுக்கு பேர் மெட்டடார்சால்ஜியா. ஸோ இந்த மாதிரி பாஸ்டர் நம்ம மறுபடியும் பண்ண இந்த காஃப் மசில் இந்த ஆங்கிள் மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகாது, கூட கொஞ்சம் தான் ஸ்டிஃப் ஆகும். ஸோ டோட்டலி ஒரு அன்ஹெல்தி பாஸ்டர் இந்த ஹீல் ரைஸ் பண்ணிட்டு ஸ்குவாட் பண்றது. ஸோ இந்த ஸ்குவாட் பாஸ்டர் வச்சு ஒருத்தவங்களுடைய ஃபிட்னஸ், ஒருத்தவங்களுடைய பாஸ்டர் கண்ட்ரோல் எல்லாத்தையுமே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த பாஸ்டர் மெயின்டைன் பண்ண முடிஞ்சாவே இந்த க்ளூட் மசில், ஃப்ரண்ட் தை, பேக் தை, ஆங்கிள், காஃப், அப்புறம் டார்சோ, கோர், நெக் எல்லாமே கரெக்டா வேலை செஞ்சாதான் இந்த அலைன்மெண்ட் பாசிபிள். இப்போ இதோட சேர்த்து ஆர்ம் ஆக்டிவிட்டிஸ் அதை எப்படி பண்றாங்க அதையும் நம்ம அப்சர்வ் பண்ணணும். இப்போ இந்த வெயிட்ஸை டிஃப்ரெண்ட் லெவல்ல, கிரவுண்ட் லெவல், ஷோல்டர் லெவல், ஓவர் ஹெட் லெவல் இங்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னுடைய டார்சோ அலைன்மெண்ட் வந்து மாறுதா, ரொம்ப எக்ஸசிவா ஃபார்வர்டா லீன் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ now type 1 squat. டம்பல் வந்து கிரவுண்ட் பக்கத்துல இருக்குது. இப்போ டம்பல்ஸ் அட் த ஷோல்டர் லெவல். இப்போ டம்பல்ஸ் ஓவர்ஹெட் raised. ஃபிட்னஸ் ட்ரைனிங்ல ரொம்ப அவசியமான ட்ரைனிங் வந்து இந்த ஸ்குவாட். இந்த ஸ்குவாட் வந்து வெயிட்ஸ் இல்லாம பண்ணலாம். ஆனா வெயிட்ஸோட பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ்.